ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லிவெக்சன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ T20யோட 6வது மேட்ச் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனுக்கும் அண்ட் பேரல் ராயல் ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க மேட்ச் பற்றி பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வினோ ரெக்கார்ட், ஹெட் அவுட் ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் யாருக்கெல்லாம் சேஃபான கேப்டன்ஸ் ஆப்ஷனாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டீமும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராண்ட் லீக் மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இந்த வீடியோ அமையும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீம் அண்ட் கிராண்ட் லீக் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அந்த டீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதே கூட உங்களுக்கு ஓன் விருப்பமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரைம்ஸ் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். இதில் கிளாசிக், டியோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தான் 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் கண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டியோ ஆப்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி 5 பிளேயர் தான் இருப்பாங்க. ஸோ மொத்தமாகவே 5 பேர் தான் இருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ணணும். இதில் பொறுத்தவரை நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ண தேவையில்ல, வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி 5 பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒருத்தர் பிக் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக நீங்கள் அதில் பிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ₹58 இல்லை ₹100 கட்டி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே பேரல் ராயல்ஸ்க்கும் எம்ஐ கேப்டனுக்கும் நடக்கிறக்க 6th எஸ்ஏ T20 மேட்ச் ஜனவரி 13 நைட்டு 9 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனு பொறுத்தவரையும் நியூலாண்ட்ஸ் கேப்டவுனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. கேப்டவுனை பொறுத்தவரையும் பிச்சில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 17 மேட்சஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் T20 மேட்சஸில். அதில் டொமஸ்டிக்கில் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா 124 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். அதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் 62 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 62 விக்கெட்டும். ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பாலிங் 2 இன்னிங்ஸ்லையும் ஈக்குவலான விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 87 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 60 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 29 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. கடைசியாக நடந்த இந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெனூவில் நடந்த T20 மேட்ச்சில் 10 விக்கெட் ஃபிஸ் பவுலரும் பார்த்திங்கன்னா 3 விக்கெட் ஸ்பின் பவுலரும் இதில் வெனூவில் எடுத்திருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் அவுட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 டீமும் சேர்த்து 4 மேட்ச் 2 சீசனில் ப்ளே பண்ணிருக்காங்க. அதில் மும்பை கேப்டன் தான் 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பேரல் ராயல்ஸ் வந்து 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் மும்பை கேப்டன் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எம்ஐ கேப்டனோட பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரை ரைலி ரிக்கில்டன் அண்ட் ரேசா ஹெண்ட்ரிக்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரிக்கில்டன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்ஸ் வந்துருவார். ராசி வேண்டடூஷன், டெவல் பிரவிஸ், காலின் இங்கிரம், ஜார்ஜ் லிண்டே, அஸ்முத்தலை ஓமர்சாய், டேலியன் பேட்ரிகர் அண்ட் ரஷித் கான் இந்த டீமோட கேப்டன், கங்கிசோர் ரபாடா, ட்ரெண்ட் போல்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். பேரல் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா லாகன் ட்ரீ பெட்ரிசனும் அண்ட் ஜாஸ் ரூட்டும் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஷாம் ஹைன், டேவிட் மில்லர், மிச்சல் வார் ப்ரௌன், தினேஷ் கார்த்திக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங், அண்ட் கலீம், ஃபர்டீன் அண்ட் மக்காப்பா, லுங்கி இங்கிடி, முஜிபூர் ரஹ்மான். இதுதான் பார்த்தீங்கன்னா பேரல் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஓகே, 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்துட்டோம். இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எம்ஐ கேப்டன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரைலி ரிக்கில்டன் பொறுத்தவரை ஹெட் அவுட்டில் 4 மேட்ச்க்கு 146 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் இருக்குது. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மேட்ச்க்கு 513 ரன் ஃபஸ்ட்டு செகண்ட் 2லேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ அவர் ப்ளே பண்ண ஒரு 5 மேட்ச்சில் 2 மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் 36 அண்ட் பார்த்தீங்கன்னா 20 இப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதனால் இவர் கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க பை சான்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிட்டாங்க மும்பை அப்படின்னா ஒரு கேட்ச் பிடிக்கும் மூலியமாகவே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். பேட்டிங்கில் வந்து ஒரு 15 ரன் அடித்தாலும் போதும் 40லேருந்து 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஸோ இப்போ ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரைலி ரிக்கில்டன் கிட்ட இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ராசி வேண்டடூஷன் பொறுத்தவரை ஹெட் அவுட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 96 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் வெனு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 18 மேட்ச்சுக்கு 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 577 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 2லேயுமே நல்ல கான்ட்ரிபியூட் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி நடந்த 2 மேட்ச்சில் கொஞ்சம் இயர்லியாக விக்கெட்டை விட்டுருக்காரு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா
ரீசன்ட் ட்ரிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராசி வேண்டர் டிவிஷன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 98 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு 2 இன்னிங்ஸில் கொஞ்சம் ஆவரேஜான ரன்ஸ் இருக்குது. பட் வெனூனில் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 721 ரன் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸிலும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் பூராக இருக்குது. கடைசியில் நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம், ஒரு 50 கூட அடிக்கல. பட் ஸ்டார்ட் கிடைச்சாலும் இயர்லி விக்கெட்டை விட்டு போயிறாரு. பட் இந்த மேட்ச்சில் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் நப்ஸ்னால் நீங்கள் ராசி வேண்டர் டிவிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலின் இங்கிரம் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 60 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ அதை அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டோன்னா 9 மேட்ச்சுக்கு 333 ரன் அண்ட் 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு காலின் இங்கிரம். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இங்கிறதுக்கிட்ட கொஞ்சம் ஒரு வீக்னஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, ஒரு 2 விக்கெட் குயிக்காக விழுந்துச்சுன்னா இங்கிரமோட ரோல் பிக் ரோலாக மாறிடும். ஸோ அப்போ அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய கெப்பாசிட்டியை அவர் எடுத்துக்குவார். ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக நின்றுவார். ஸோ அப்போ நின்ட்டார் அப்படின்னா அவர் பேட்லேருந்து ஒரு 25 30 ரன்ஸ் வந்துட்டாலே ஃபேண்டசி டீமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். ஸோ சைட் பவுண்டரிஸ் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கன் பொறுத்தவரைக்கும் கம்மியான பவுண்டரிஸ் தான். ஸோ அதிகமாக டாப் எஜ் பட்டாலும் போய் 6 விழுந்துருது. ஸோ காலின் இங்கிரம் பொறுத்தவரை கிராண்ட் லீக் பிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அண்ட் டிவல் பிரவேஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 82 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அது பார்த்திங்கன்னா அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 மேட்ச்சுக்கு 212 ரன் அதிகப்படியாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம்ஸும் நல்லாவே இருக்குது. அவரோட கடைசி மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50+ ரன் ஸ்கோர் பண்ணி 14 ரன் அடிச்சிருந்தார். டெவல் பிரேஸ் பொறுத்தவரை செகண்ட் சேஸ் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு 52 சாம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஜார்ஜ் லிண்டே பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பவுலர். ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 15 ஒரு 20 ரன்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியான பேட்ஸ்மேன் தான். ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அதிகப்படியான விக்கெட்டும். பேட்டிங்கில் பொறுத்தவரை பெருசாக ரன் கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் வெனூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 மேட்ச்சுக்கு 32 விக்கெட் அண்ட் 358 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜார்ஜ் லிண்டே. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 14 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 20 மேட்ச்சுக்கு 19 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அவரோட ரீசன்ட் ஃபார்ம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பேட்டில் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ 48 ரன் நாட் அவுட் அண்ட் 23 நாட் அவுட் அப்படிங்கிறது ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்க்கு ஒரு விக்கெட் அண்ட் பார்த்தீங்கன்னா 51+ ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மூத்தாக ஓமர்ஸாக ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்டு எதுவும் பெருசாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்னு பார்க்குறப்ப கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் இவரை பொறுத்தவரையும் பர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருப்பார். ஏன்னா ஒரு 40% பிறகு இருப்பார். இவர் வரக்கூடிய பேட்டிங் ஆர்டரும் கொஞ்சம் கீழே வரனால இவர் 1 or 2 கிராண்ட் லீக்கில் டீமில் ஒரு 10 டீம் போகிறவங்களுக்கு சூட்டபுளாக ஆப்ஷன் இருப்பாங்க. மற்றபடி ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறவங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான் இவரை விட்டுட்டு அதர் ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீலான் போர்ட்டர்கேட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 0 ரன் அண்ட் விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுவில் பொறுத்தவரையும் 8 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 68 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 68 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடைசியாக நடந்த 2 மேட்ச் நோட் பண்ணினா தெரியும். 44 நாட் அவுட் அண்ட் பார்த்தீங்கன்னா 25க்கு 5 விக்கெட் அப்படிங்கிறதுலாம் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லா இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்தவரையும் ஒரு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஒரு விக்கெட் எடுத்தாலும் எடுக்கிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆயிடுவார் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் டிஸ்பிளே. ஸ்மால் லீக்கில் அவங்க மிஸ் பண்ணிடுங்க. பட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷீத் கான் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 13 ரன் அந்த ஒரு விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனூரை பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப வெனூவில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரஷீத் கான் கிட்ட கடைசி 2 மேட்ச்சில் இந்த சீசனில் எந்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டும் கொடுக்கல. பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரஷீத் கான்ட்டு பெருசாக வராது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாரு. அது இந்த மேட்சாக கூட அமையலாம். ஸோ இந்த மேட்ச் ரஷீத் கான்ட்டு 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரபோடா பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ரபோடா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். வெனூவில் பொறுத்தவரையும் 18 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 10 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு கங்கேஸ்வர் ரபோடா. ஸோ இந்த மேட்ச்லேருந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 10 போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்டு எதுவுமே இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் இன்ஷியில் நியூ பால் அவர் தான் நியூ பால் ஸ்பெல் போடுறப்போ விக்கெட் எடுக்கிறப்பாரு. அண்ட் அதே மாதிரி 10 போல்ட் வைஸ் ஜோ ரூட்டுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பேரல் ராயல்ஸ் பொறுத்தவரையும் லாஜின்ட்ரி பேட்ரிஸ் பொறுத்தவரையும் பிட்டோரிஸ் பொறுத்தவரையும்
ஹெட் டு ஹெட்டில் எதுவுமே ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ஆடி 50 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 50 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் வெறும் ஒரு யங் டேலண்டட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 18-19 வயசு தான் ஆகுது. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 97 அடிச்சிருந்தாரு. கொஞ்சம் இல்லை பார்த்தீங்கன்னா செஞ்சுரி மிஸ் பண்ணியிருந்தார். பட் ஃபியர்லெஸ் ஆடக்கூடிய பிளேயருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க மோஸ்ட்லி வர நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் மிஸ் பண்ணிவிட்டு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோ ரூட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரை 3 மேட்ச்க்கு 33 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. கடைசியாக நடந்த மேட்ச்சில் 62 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் போயிருக்காரு. ஸோ ஜோ ரூட் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். ஏன்னா அவரோட ஃபீல்டிங்லேயும் ஒரு 2 கேட்ச் பிடிச்சிருவார். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்றுட்டாருன்னா அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஜோ ரூட் ஸ்மால் லீக்கு சூட்டபிளான ஆப்ஷன். கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் மில்லர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 112 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 19 மேட்ச்சுக்கு 409 ரன் 26 அவர்ஸ் தான் இருக்குது. பட் 2 இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பெருசாக ஒரு 50+ ரன் கடைசியாக ஒரு 3 இன்னிங்ஸில் வரல. பட் அதுக்கு முன்னால் 82, 36 அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் கடைசியாக இந்த 3 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 29, 3, 13 17 அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி சேசிங்கில் அப்படின்னா டேவிட் மில்லர் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இயர்லேயே விக்கெட் விழுந்தாங்க மட்டும் டேவிட் மில்லர் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ எப்படினாலும் இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு 30+, ஒரு 25+ ரன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷாம் மைன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் அண்ட் வேணும் ரெண்டுலேயுமே பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு கொஞ்சம் புவராக இருக்குது. அண்ட் சாம் ஹைன் மேலேயே வந்து ஒரு டேவிட் மில்லருக்கு மேலேயே வந்துடுவார். ஸோ அப்போ வர்றப்போ அவரோட ஃபேண்டசி வேலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நல்லா அதிரடியான ஆடக்கூடிய பிளேயர், ரீசனல் பாக்ஸராக இருக்கட்டும், T20 நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ இவரை கிராண்ட் லீக் பிக்கு சூட்டரான ஆப்ஷனாக இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் மிஸ் பண்ணிடுங்க. பட் கிராண்ட் லீக்கில் ஒரு 4 டீமில் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்கள் ஷாம் ஹைனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் வேன் புரோவன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்க்கு 37 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 28 ரன்னும் அந்த 37 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச்க்கு 28 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணார் அப்படின்னா மிச்சல் வேன் புரோனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது புரோனை பொறுத்தவரையும். தினேஷ் கார்த்திக் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணல. வெனுவில் 3 மேட்ச்க்கு 25 ரன் அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் டிகே தான் பண்ணுறாரு. பட் இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஒரு கம்மி பால் கிடைச்சாலும் அதில் குயிக்காக ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாரு. பெருசாக எதுவும் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டீமில் வச்சு தினேஷ் கார்த்திக் உள்ளே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். பட் மல்டிபிள் கான்டாக்ட் தேடி போனவங்களுக்கு தினேஷ் கார்த்திக் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் இருப்பார். தாயன் கலின் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. அண்ட் வெனூரை பொறுத்தவரையும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக போல் பண்ணுறது தான் அந்த 4 விக்கெட்டும் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி மேட்ச்சில் விக்கெட் தான் எடுக்கலாம். அதுக்கு முன்னாலாம் 2 and 1 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வைஸ் கட்டனா ரிஸ்க்காக நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே வந்து டெத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வேலபிளான பிளேயர். 14 பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர். ஹெட் டு 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறப்ப 3 மேட்ச்க்கு 3 விக்கெட்டும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறப்ப ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அண்ட் வெனூவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 22 ரன் அடித்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் அதிகப்படியான விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் இருக்கார். வெனூ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பெருசாக விக்கெட் எதுவும் எடுக்கலாம். அதற்கு முன்னாலுமே மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் 1 or 2 டீமில் நீங்கள் வேறு இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். அவன் குவினோ மகாப்பா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் அண்ட் வெனு பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. பட் இருந்தாலுமே அவரோட ரீசன்ட் ஃபார்முக்கு அவசரமே அவர் நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணார் அப்படின்னா அந்த டெத் ஓவர்லேயே 1 or 2 வந்து பால் பண்ணுவார். ஸோ அப்போ விக்கெட் ஆப்ஷன் அவருக்கு அதிகமாகும். அந்த 140 போடக்கூடிய பவுலரில் இவர் இப்போ யங்ஸ்டரில் இருக்கார். ஸோ நல்ல வேகத்தில் போட பவுன்ஸ் நல்லாவே ட்ரபிள் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பால் அப்படின்னா மகாப்பாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லுங்கிங்கடி பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனூவில் 9 மேட்ச்சுக்கு 8 விக்கெட், போத் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் பூராக இருக்குது இங்கே கிட்ட. ஸோ இவரை பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் டாஸ் அட்வான்டேஜ் பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. முஜிபுர் ரஹ்மான் பொறுத்தவரை ஹெட் அவுட் அண்ட் வெனு எதுவுமே ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவரை நோட் பண்ணினா தெரியும். பவர் பிளேயில் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ அதில் விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரீசா என்ட்ரிங்ஸ் வைஸ் ரிக்கில்டன் இருக்கிறனால முஜிபுர் ரஹ்மான் ஒரு ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாகவும் பார்த்தீங்கன்னா வேண்டடியூஷன் வருவார். ஸோ எப்படினாலுமே பவர் பிளேக்குள்ளே இவர்கிட்ட ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பிளேயர் பேட்டில் வைஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யாருக்கெல்லாம் அகேன்ஸ்டாக ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா ரியல் கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் 14 கிட்ட ஒரு முறையும் லெக் ஸ்பின் கிட்ட 43 இன்னிங்ஸில் 13 முறை அவர்கிட்ட விழுந்திருக்காரு. ரிசர்வ் வேண்டர்டூசன் பொறுத்தவரையும் 14. ஸோ பார்த்தீங்கன்னா அவருமே 6 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் வெள்ளலேக்கு கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட்டாக விட்டுருக்காரு. ரயிலே கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் B14 கிட்ட 7 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டாக விட்டுருக்காரு. அண்ட் காலிம் இங்கிரம் பொறுத்தவரையும் முஜிபுர் ரஹ்மான் ஒரு முறையும் ஆஃப் பிரேக் போல் பண்ணக்கூடிய போலர்கிட்ட 29 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. டெவல் பிரேவிஸ் பொறுத்தவரையும் 14 கிட்ட 3 மேட்ச்சில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ஜார்ஜ் லிண்டே பொறுத்தவரையும் B14 கிட்ட ஒரு 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னு கிட்ட 7 இன்னிங்ஸில் 22 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இந்த பிளேயர் பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 14 தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக எல்லா விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. ஸோ 14 பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுறவங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருப்பார். அண்ட் அஸ்மத்துல்லா உமர்ஸை பொறுத்தவரையும் ஆண்டே பர்க் பீட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளலேக்கு ஆளுக்கு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. லெக் ஸ்பின்னுக்கு லெஃப்டாக மாத்தோட ஸ்பின்னுக்கு அஸ்மதுல்லா உமர் வீக்னஸாக இருக்கார். ரஷீத் கானை பொறுத்தவரை லுங்கி இங்கிடி கிட்ட ஒரு முறையும் முஜிபுர் ரஹ்மான்கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் வெள்ளலேக்கு கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு ரஷீத் கான். ஜோ ரூட் பொறுத்தவரையும் கங்கிசோர் ரபாடா கிட்ட 2 முறையும் அண்ட் டன் போல்ட் கிட்ட நோட் பண்ணிங்க தெரியும் 5 முறை 15 இன்னிங்ஸில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ டன் போல்ட் வஸ் ஜோ ரூட்டுக்கான ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மேட்ச் பொறுத்தவரை இருக்குது. டேவிட் மில்லர் சி போச் கிட்ட ஒரு முறையும் ரஷீத் கான் கிட்ட 11 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ரபாடா கிட்ட 2 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. ஷாமைன் பொறுத்தவரையும் டன் போல்ட்டு ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட வீக்னஸ் கொஞ்சம் இருக்குது. 69 இன்னிங்ஸில் 17 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. மிச்சல் வேன்புரிக்குன்னு ரஷீத் கான் கிட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட்டை விட்டுருக்காரு. தினேஷ் கார்த்திக் பொறுத்தவரையும் ரஷீத் கான் கிட்ட 3 முறையும் ரபாடா கிட்ட பார்த்தீங்கன்னா 4 முறையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டன் போல்ட்டு ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ முக்கியமான விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரபாடா வெஸ் ரஷீத் கான் தான் தினேஷ் கார்த்திக் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வருவோம். ஸோ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம அந்த டைமில் யார் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஜார்ஜ் லிண்டேக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கனால அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ரூட்டுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் இந்த கான்வென்ஷனில் ஒரு 70% பேர் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனாக அந்த ஸ்மால் லீக்கில் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம இந்த டீமில் யார் ட்ரை பண்ண போகிறோன்னா டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கில் பொறுத்து ரஷீத் கானுக்கு ஒரு டீமில் வச்சு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். முஜிபுர் ரஹ்மான் அண்ட் டேவிட் மில்லர் ராசி வேண்டர்டூசன் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்களுக்குலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ரைலி ரிக்கில்டனுக்கு கூட ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனாக ஒரு டீமில் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் 1 by 1 நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ரைலி ரிக்கில்டன், ஜோ ரூட், டாசி வேண்டர்டூசன், ஷாம் ஹைன், டெவல் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்டே அண்ட் போர்ட்ரகர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கங்கிசோர் ரபாடா, லுங்கி இங்கிடி, முஜிபுர் ரஹ்மான். ஸோ இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிக்கில்டனுக்கு ரிஸ்க்காகவும் வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சாம் ஹைனுக்கும் நான் எப்படி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் என்ன வேறு ஏதாச்சும் ரிஸ்க்கான நீங்கள் பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெவல் பிரேவிஸ் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை லுங்கி இங்கிடிக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் பிட்டோரியஸ் அண்ட் ரிசா ஹெண்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், டெவல் பிரேவிஸ், டீன் கலைம், ஜார்ஜ் லிண்டு, போர்ட்ரகர், டன் போல்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா 14 ரஷீத் கான், மகாப்பா. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக டன் போல்ட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மகாப்பாக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வேறு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிற பிரிட்டோரிஸ் அவருக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கேப்டன் கொடுக்கலாம். இல்லை ரிசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் தினேஷ் கார்த்திக், ரிக்கில்டன், டேவிட் மில்லர், ஜோ ரூட், வேண்டர்டூசன், டெவல் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்டு, ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், லுங்கி இங்கிடி, முஜிபுர் ரஹ்மான். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய தேர்ட் டீம். இந்த தேர்ட் டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ரூட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ராசி வேண்டர்டூசனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரூட் பொறுத்தவரை நல்ல ஃபார்ம் இருக்கலாம் அவருக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ரிஸ்க்காக வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் கேப்டன்லாம் இல்லை டேவிட் மில்லர் கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். டீம் 4 பொறுத்தவரையும் ரைலி ரிக்கில்டன், டேவிட் மில்லர், ஜோ ரூட், டெவல் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்டு, ட்ரெண்ட் போல்ட், கங்கிசோர் ரபாடா, ரஷீத் கான், லுங்கி இங்கிடி, மகாப்பா, முஜிபுர் ரஹ்மான். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பவுலிங்க்கே நான் ஃபேவராக போயிருக்கேன். ஸோ ரபாடா பவுலிங் கேப்டனாகவும் லுங்கி இங்கிடி வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் நிறையா டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் வராச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மகாப்பாக்கு கூட ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டெவல் பிரேவிஸ் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் பிரிட்டோரியஸ் அண்ட் டேவிட் மில்லர், டாசி வேண்டர்டூசன், ஷாம் ஹைன், டெவல் பிரேவிஸ் அண்ட் கலீம், போர்ட்ரகர்
அஸ்மத்தில் ஓமர் சாய், ட்ரெண்ட் போல்ட், 14 அண்ட் முஜிபுர் ரஹ்மான். இது நான் பிக் பண்ணியிருக்கூடிய 5th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து டெவல் பிரவேஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இந்த காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரிஸ்க்கான பிளேயர்ஸாக ட்ரை பண்ணணும் வச்சுக்கோங்கன்னா ஷாம் ஹைனுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஓமர் சாயாக இருக்கட்டும், இல்லை கலீலாக இருக்கட்டும், இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பிளேயருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் எல் பிட்டோரியஸ் அண்ட் டேவிட் மில்லர், வேண்டர் டூஷன், டெவல் பிரவேஸ் அண்ட் டி கலைல், ஜார்ஜ் லிண்டே, ட்ரெண்ட் போல்ட், கங்கிசோ ரபாடா, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், மகாப்பா. இது நான் பிக் பண்ணிருக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரஷீத் கானுக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டி காலிலுக்கும் நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அந்த காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியே ரபாடாவாக இருக்கட்டும், இல்லை முஜிபுர் ரஹ்மான், இல்லை மகாப்பாக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே டெமோ டீம் தான். லைனப்ஸ் வரதுக்கு முன்னால் நான் எடுத்திருக்கேன். ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் ஃபைனலாக சேஞ்ச் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தில் வச்சுருந்தேன் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.